அனைவரும் டெல்லிக்கு கீழ் இருக்க வேண்டும் என்பதே பாஜகவின் அஜெண்டா என முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்துள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து பிரச்சாரம் செய்தபோது பேசிய அவர், மாநிலங்களை மாநகராட்சிகள் போலவும் புதுச்சேரியை பஞ்சாயத்து போலவும் மத்திய அரசு நடத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். பாஜகவை பொறுத்த வரைக்கும் புதுச்சேரியோட முன்னேற்றம், மக்களுடைய வளர்ச்சி, இதை பத்தி எல்லாம் கவலைப்பட மாட்டாங்க. அதிகாரத்தை கைப்பற்றணும், அதுக்கு என்ன வேணும்னாலும் செய்வாங்க. இதுதான் பாஜகவுடைய கொள்கை. தமிழ்நாடு மாதிரி மாநிலமா இருந்தா அதை முனிசிபாலிட்டியா மாத்தணும். புதுச்சேரி மாதிரி யூனியன் பிரதேசமாக இருந்தா அதை கிராம பஞ்சாயத்து மாதிரி ஆக்கிடணும். ஒட்டுமொத்தமா எல்லாரும் டெல்லிக்கு கீழே இருக்கணும். இதுதான் பாஜகவோட அஜெண்டா. புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டும் உரிமை கூட இல்லை என விமர்சித்த முதலமைச்சர், ரேஷன் கடைகளை மூடி ஏழைகளின் வயிற்றில் ஆட்சியாளர்கள் அடித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரிக்கு ஒரு சட்டமன்றம் கட்டுகிற உரிமை கூட கிடையாது. புதுச்சேரி ரேஷன் கடைகள் இருக்கா? ஏழைகளை வயிற்றில் அடிச்சிருக்கு. ரெங்கசாமி தலைமையிலான என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி பட்டியலில் இணைத்து மக்களுக்கான சிறப்பு கூறு நிதி அவங்களுக்காக உண்மையாகவே சொல்லப்பட்டிருக்கா? செலவிடப்பட்டிருக்கா? பல்வேறு பொதுத்துறை நிறுவனங்கள் இங்கே மூடப்பட்டிருக்கு. கூட்டுறவு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள்ல வேலை செஞ்ச ஊழியர்களோட குடும்பங்கள் நடுரோட்டில் வந்துட்டாங்க. நூறு நாள் வேலை திட்ட பணியாளர்களுக்கு திமுக ஆட்சியில் உரிய நேரத்தில் அவர்களுக்கான ஊதியம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படுவதில்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவள்ளூர் தொகுதி தேமுதிக வேட்பாளர் நல்லதம்பியை ஆதரித்து வாக்கு சேகரித்த இபிஎஸ் 520 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% கூட நிறைவேற்றாத மு.க. ஸ்டாலின் எவ்வளவு நாளுக்குத்தான் பொய் பேசப் போகிறார் என்பதை பார்ப்போம் என்று கூறினார். தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு சம்பவம் குறித்த ஸ்டாலினின் குற்றச்சாட்டுக்கு பதிலளித்த இபிஎஸ், கோயம்புத்தூரில் விவசாயிகள் மீதான துப்பாக்கிச்சூடு, மாஞ்சோள எஸ்டேட் தொழிலாளர்கள் போராட்டத்தில் 18 பேர் மரணம் உட்பட திமுக ஆட்சியின் துப்பாக்கிச்சூடுகள் பற்றிய லிஸ்ட் தம்மிடமும் இருப்பதாக தெரிவித்தார். திரு ஸ்டாலின் 520 அறிவிப்புகள் வெளியிட்டார். அந்த 520 அறிவிப்புகளில் ஒரு 10% அறிவிப்புகளை இதுவரைக்கும் நிறைவேற்றல. தேர்தல் நேரத்தில் பேசுறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்து அவர்கள் அறிவிக்கப்பட்ட அந்த அறிவிப்புல 90% நிறைவேற்றப்பட்டதா ஒரு பச்சை பொய் சொல்லுகின்ற முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் தொழிலாளர்களுக்கு அவருடைய ஊதியத்தை உயர்த்தப்படும் உயர்த்திருக்கிறாங்களா? கரூர் கோயம்புத்தூர் இடையே 7500 கோடி ரூபாய் மதிப்பில் பசுமை வழிச்சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறி கோவை தொகுதி பாஜக வேட்பாளர் அண்ணாமலை பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பல்லடம் அருகே மாணிக்காபுரம், பனப்பாளையம், நல்லூர்பாளையம் உள்ளிட்ட இடங்களில் பிரச்சாரம் செய்த அண்ணாமலை, பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தின் கீழ் அடுக்குமாடி வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் வாக்குறுதி அளித்தார். நம்முடைய காலனியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் 1300 பேர் இன்னைக்கு மோடி வீடு இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க. காரணம் நிலம் இல்லை. நிலம் இல்லாதனால மோடி வீடு கொண்டு வர முடியல. ஆனா மோடி ஐயா தெளிவாக இருக்கின்றார்கள், எல்லோருக்கும் மோடி வீடு செல்ல வேண்டும் என்று. அதனால் என்னுடைய அன்பார்ந்த சகோதர சகோதரிகளுக்கு நான் கொடுக்கக்கூடிய உறுதிமொழி, பாம்பேல இதே போன்ற நிலப்பற்றாக்குறை எப்படி சமாளித்திருக்கின்றோம் என்றால் அடுக்குமாடி குடியிருப்புகள். மோடி வீடு என்பதே அடுக்குமாடி குடியிருப்புகள். வேர்ட்டிக்கலா மேல போயிட்டாங்க ஐயா. அது மட்டும்தான் நம்முடைய ஊருக்கு தீர்வு. ஏன்னா ஊரை விட்டு ரொம்ப தூரம் போய் ஒரு நிலத்திலே நாம் வீடு கட்ட முடியாது. ஊருக்குள்ள நாம் இருக்க வேண்டும். அதே நேரத்தில் மோடி வீடு வேண்டும், கான்கிரீட் வீடு வேண்டும் என்றால் அடுக்குமாடி குடியிருப்புகளை இங்கே கொண்டு வருகின்றோம் என்கின்ற உறுதிமொழியை இங்க இருக்கக்கூடிய அன்பார்ந்த எல்லா அன்பு சகோதர சகோதரிகள் தெரிவித்துவிட்டு மற்றொரு விஷயத்திலே உறுதியாக இருக்கின்றோம். கரூர் கோயம்புத்தூர் பசுமை சாலை, அதை நிச்சயமாக நாம் கொண்டு வர போகின்றோம். 7500 கோடி ரூபாய் மதிப்புள்ள, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த பகுதியினுடைய பொருளாதாரம் நிச்சயமாக அடுத்த கட்டத்திற்கு செல்லும். மின் கட்டண உயர்வால் மக்கள் அவதிப்படுவதை தடுக்கும் விதத்தில் 75% மானியத்தில் சோலார் தகடுகள் மூலம் மின்சாரம் வழங்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அண்ணாமலை உறுதியளித்தார். சூரிய மின்தகடு திட்டத்தை கொண்டு வந்து 75% மானியத்தில் எல்லா இடத்துக்கும் கொண்டு வந்து நமக்கு இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய 33 மாத கால ஆட்சியில எந்த அளவுக்கு மின்சார கட்டணம் உயர்ந்திருக்கிறது என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதையும் சரி செய்து கொடுக்கின்றோம் நம்முடைய மின்சார சூரிய மின்சார தகடு திட்டத்தின் மூலமாக. ஓமலூர் பேருந்து நிலையம் அருகே சேலம் தொகுதி திமுக வேட்பாளர் TM செல்வ கணபதியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்டு அமைச்சர் உதயநிதி
திமுக தலைவர் யாரை கை காட்டுகிறாரோ அவர்தான் பிரதமராக வருவார் என தெரிவித்தார். வெறும் 29 பைசா கொடுக்கும் போதே தலைவர் அவர்கள் இவ்வளவு திட்டத்தை செய்யறார். நம்ம கொடுக்கிற ₹1 திருப்பி கொடுத்தா தலைவர் இன்னும் எவ்வளவு திட்டத்தை செய்வார். நம்ம தலைவர் யாரை கை காட்டுறாரோ அவர் தான் அடுத்த ஒன்றிய பிரதமரா வரணும்னா நீங்க அடுத்த 11 நாள் நம்முடைய பிரச்சாரத்தை உதயசூரியன் சின்னத்திற்கு நீங்க வாக்கு கேட்டு வீடு வீடா வீதி வீதியா போய் வாக்கு சேகரிக்கிறது செய்வீங்களா? 3 வண்ணங்களில் இருக்கும் இந்திய தேசிய கொடியை நம்மை ஆள்பவர்கள் ஒரே நிறத்திற்கு மாற்ற பார்ப்பதாக கமல் தெரிவித்துள்ளார். ஸ்ரீபெரும்புதூர் திமுக வேட்பாளர் TR பாலுவை ஆதரித்து சென்னை நங்கநல்லூரில் கமல் பரப்புரையில் ஈடுபட்டார். அடுத்த ஒரு வாய்ப்பு கொடுக்க வேண்டியது நம் கடமை. ஆனா அடுத்த வாய்ப்பு கொடுத்தா இனி எலெக்ஷனே இருக்காதுங்கிற ஒரு நம்பிக்கையை உருவாக்கி விட்டார்கள். நான் அப்படியெல்லாம் அவநம்பிக்கை கொள்ளாதீர்கள். அடுத்த எலெக்ஷன் இல்லாமல்லாம் பண்ணிட்டா பக்கத்து நாட்டுக்காரன் எல்லாம் வைவான். அதனால அடுத்த எலெக்ஷன் இருக்கும். ஆனா ஒரே பட்டன் தான் இருக்கும், ஒரே வேட்பாளர் தான் இருப்பாரு. அந்த பட்டனுக்கு மேலே ஒரே மொழியில், அதாவது இந்தியில மட்டுமே எழுதி இருக்கும், ஒரே நாடு, ஒரே மொழி, ஒரே ஜிப்பா, EVMல ஒரே பட்டன். அது மாத்திரம் இல்ல, நமக்கு நம்மளுடைய தேசிய கொடையில 3 கலர் பார்த்தே பழகிட்டோம். அதை ஒரு கலரா மாத்தணும்னு நினைக்கிறாங்க. அதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்க எப்படியோ தெரியாது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே வெள்ளலூர் கிராமத்தில் வாக்கு சேகரிக்க சென்ற மதுரை தொகுதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் சு வெங்கடேசனை முற்றுகையிட்ட பொதுமக்கள் 5 வருடமாக MP-யாக இருந்து எங்கள் பகுதிக்கு செய்தது என்ன என சரமாரியாக கேள்வி எழுப்பினர். வணக்கம்ண்ணே, போன தடவை ஜெயிச்சிய வாழ்த்துக்கள். 5 ஆண்டுகளாக இந்த பக்கம் வந்து இந்த கிராமத்துக்கு என்ன செஞ்சிய? நீங்க என்ன கேட்டீங்க? இதனைத் தொடர்ந்து மட்டங்கிப்பட்டி கிராமத்திலும் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை முன்வைத்து MP சு வெங்கடேசனையும் அமைச்சர் மூர்த்தியையும் முற்றுகையிட்டு வலியுறுத்தினர். நம்ம மக்கள் இருக்கிறாங்க, இந்த மாதிரி ஏழப்பட்ட மக்கள் இருக்காங்க, நம்ம ஆள் இருக்கிறாங்க. இந்த டேங்கை எவனும் பார்க்க மாட்டேன்றான், இதை உடனே கலெக்டர்கிட்ட சொல்லுப்பா அப்படின்னு சொல்லி நான் செய்யலைன்னு சொல்லியிருந்தா உங்களுக்கு அத்தனைக்கு நீங்க பேசுறதுக்கு நான் கட்டுப்படுறேன். அப்புறம் ஊராட்சி மன்ற தலைவர் சொல்லணும்டாங்க, துணைத் தலைவர் சொல்லணும்டா, எல்லாத்துக்கும் பெட்டிஷன் கலெக்டர் இங்க வந்தாங்க, அவங்கள்ட்டயும் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு சொல்லியாச்சு. இதையடுத்து மதுரை ஆட்சியரை தொடர்பு கொண்ட அமைச்சர் மூர்த்தி வெள்ளலூர் மட்டங்கிப்பட்டி கிராம மக்களின் கோரிக்கைகளுக்கு தீர்வு காணுமாறு கூறினார். இது தொடர்பாக பேசிய அமைச்சர் மூர்த்தி மதுரை மாவட்டத்தில் எந்த இடத்திலும் சு வெங்கடேசனுக்கு எதிர்ப்பில்லை என்றும் வேண்டும் என்றே சிலர் திட்டமிட்டு செய்வதாகவும் விளக்கமளித்தார். அதெல்லாம் எந்த இடத்துலையும் நான் மேலூருக்கு போயிருக்கேன், எந்த இடத்துலையும் எதிர்ப்பு தெரியவில்லை. பர்பஸா வேணும்னு 3 பேர் வந்து எதையாவது சொல்லணும்னா அதுக்கு பதில் என்ன சொல்ல முடியும்? அதே மேலூர் தொகுதியில் வெங்கடேசனுக்கு எந்த அளவிற்கு வரவேற்பு கொடுத்தாங்கன்றதை பற்றி நீங்கள் சொல்லலையே. இந்தியாவை காப்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் உள்ள சிக்கல்களை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தீர்த்து வைக்க வேண்டும் என்று விருதுநகர் பாஜக வேட்பாளர் ராதிகா சரத்குமார் கூறியுள்ளார். தமக்கு வாக்கு சேகரிக்க வந்த பாஜக தேசிய தலைவர் JP நட்டா முன்னிலையில் இவ்வாறு ராதிகா ஆவேச உரையாற்றினார். இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறார் என்று எல்லா இடத்திலையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்தியாவை காக்க போகிறார். முதல்ல நீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற சிக்கலை காக்குங்கள், அதுதான் முக்கியம். இந்தியாவை காக்க நீங்க வர வேண்டாம், முதல்ல தமிழ்நாட்டை காக்குங்க. இங்க இருந்தது பத்தாதா? முதல்ல அதே பண்ணுங்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களே. அதே மாதிரி இன்னொரு பக்கம் அவர்தான் முதலமைச்சர் அப்படி என்று அவங்க கட்சிக்காரரே சொல்லுகிறாங்க. யாரு? எடப்பாடி அவர்கள். எந்த கணக்குல சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. இது காமெடியா சொன்னாங்களா இல்ல நிஜமாவே சொல்றாங்களாங்கிறது எனக்கு புரியவில்லை. அதாவது இந்த ஸ்கூல்ல வந்து தப்பு பண்ணா பசங்களை கூப்பிட்டு டேய் நீ உங்காது புடிடா, நீ உங்காத பிடிப்ப, 2 பேரும் வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு நம்மளை வந்து இந்த தோப்பு கண்ணை போட வைப்பாங்க.
அந்த மாதிரி இவங்க 2 பேரும் ஒவ்வொருத்தர் காதை பிடிச்சி அவங்களே பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அவங்களே அவங்கவுங்க காலை இழுத்துக்கிட்டு இருக்காங்க.